மோடி வெர்சஸ் விஜய் இந்த மாரி போய்க்கிட்டு இருக்காங்க. இன்ஸ்டா ஃபுல்லா அநியாயம். இந்த காக்ரோச் இஷ்யூ ஆரம்பிக்கிறதுக்கு முந்தின ஒரு 4 நாள் பார்க்கணுமே. இன்ஸ்டா ஃபுல்லா நார்த் இண்டியன்ஸ் அவ்ளோ பேரு விஜயோட இந்த இந்த சிஎம் ஆனத வச்சு அவ்ளோ பேர் ரீல்ஸ் போட்டு வச்சிருக்காய்ங்க. எங்கெங்கேயோ பேசிட்டு இருக்காங்க. ஆமா, கண்டிப்பா. இனி என்ன காங்கிரஸ் வந்து கன்டினியூஸா கண்டனங்கள் அறிக்கையெல்லாம் லைனா வருமா? இன்னைக்கு கண்டிப்பா வரும். இன்னைக்கே வந்துருச்சு. ஆமா. நாங்க எப்படி இருந்தாலும் விடமாட்டோம். இது ரொம்ப தவறான ஒரு மாரி கீழ்த்தரமாக பேச ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க. அது வந்து ஏத்துக்கவே முடியாதுல்ல மேடம். இப்போ நாங்க ஒரு ஆள் தான் வந்து நீங்க வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சீங்கன்னு சொல்லிட்டு வரல. பாக்கி 4 பேரும் சொல்லிட்டாங்க. அத வந்து அவங்களுக்கு அந்த உணர்வே கொஞ்சம் கூட இல்லாம, என்னமோ நாங்க தான் எல்லாமே பண்ற மாரியும். இல்ல இந்த நீங்க வெளியில வரதுக்கு முந்தின டைம்லயே, இந்த எலக்ஷன் டைம்லயே, கேம்பெயினிங் டைம்லயே ஒரு நல்ல ராப்போ இல்லாதது வந்து வெளியில நல்லாவே தெரிஞ்சுது. எல்லாருக்குமே வெளிப்படையா தெரிய தான் ஆரம்பிச்சுச்சு. ஏன்னா ராகுல் வந்தப்பவும் சரியா இல்ல 2 பேரோட பிரசன்ஸும் இல்ல ஸ்டேஜ்ல. இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு முன்னாடியே ஓகே 2 பேருக்கும் பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு போல இருக்கு. இவங்கள அவங்களுக்கு பிடிக்கல. அப்படிதான் இருந்தது. என்னமோ வந்து எலக்ஷனுக்கு அப்புறம் ஒரு 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 அ ஒரு கூட்டணியில வந்து அது அதிகாரத்துல பங்கு கிடைக்குது அப்படின்னும்போது வந்து, அது பெரிய விஷயம்னு சொல்லிட்டு சரி ஒரு முடிவு எடுக்குறாங்க. அது போயிட்டு வாங்கன்னு இவனுங்க சொல்றதுல இவனுங்களுக்கு என்ன பிரச்சனைன்னே தெரியலையே! அழறாங்க. அதுவும் கடைசிலலாம் விசிகே போடாம பிரஷர் பண்ணதெல்லாம் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. அவங்களுக்கு ஆட்சிய விட்றதுக்கு மனசு இல்ல. ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி திருமாவளவன சிஎம் ஆக்கி, எப்படியாச்சும் அந்த பவர கொஞ்சம் நம்ம வச்சுக்குவோம். ஏன்னா இந்த வாட்டி விட்டுட்டா திருப்பி வர்றது ரொம்ப கஷ்டமாயிடும்ன்றது அவங்களுக்கு அவங்க மனசுக்குள்ள ஒரு ஃபீலிங் இருந்துட்டே தான் இருக்கும். ம். அதுதான் மெயினான காரணமா இருக்கும். அதிக மக்கள் முடிவு அக்செப்ட் பண்ணி தான மக்கள மதிக்கணுங்கிறதுக்கே இல்ல பாயிண்ட்க்கே ஏன்னா வரவே என்னன்னா, இல்லையே! அதிகாரத்துக்கு இப்போ ஒரு வாட்டி விட்டுட்டாங்கன்னா, அவங்க வந்து எம்ஜிஆர் எப்படி ஒரு வாட்டி விட்டாங்க, கிட்டத்தட்ட 13 வருஷம் திருப்பி அவங்களால வர முடியல. அவர் சாகுற வரைக்கும் வர முடியல. இல்ல அந்த அந்த பயம் பயம் பிரதர் அந்த அந்த பயம் பயம் இருந்திருந்தா எப்படியே இருக்கும்ல அவங்கள்ட்ட. இல்ல அந்த பயம் இருந்திருந்தா ஒழுங்கா ஆட்சி நடத்தியிருக்கலாம்ல 5 வருஷம். சார் அவர் இருக்க வரைக்கும் வரல அமன்ட்டுல. அதுக்கப்புறம் ஏடிஎம்கே 2ஆ உடைஞ்சு ஜானகி அம்மா, ஜெயலலிதா அம்மான்னு 2ஆ உடைஞ்சதுல தான் வந்தாங்க 89ல. ஆமா. திரும்ப அப்புறம் ஆட்சி கலைக்கப்பட்டு 91 தேர்தல்ல ராஜீவ்காந்தி இறந்தாரு. அதுல ஒரு மிகப்பெரிய அனுதாபத்தையும் அந்த டைம்லயும் காங்கிரஸ் விட்டுடுச்சு. அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா ஆயிடுச்சு. ஆமா. அவங்க பண்ண பெருங்கல்யாணம், அவங்க பண்ண அந்த அடாவடி அந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க பண்ணாங்க பாருங்க. அவங்க பண்ணது வந்து அன்னைக்கு வந்து நமக்கு வந்து சங்கட்டமா இருந்திருக்கலாம். 96ல அவங்க ஆட்சி இழந்துட்டாங்க. ஆமா. அவங்க பண்ணதுனால அந்த கல்யாணம், ஆடம்பர கல்யாணம், சசிகலா வீட்ல கூப்பிட்டு வச்சு ஆமா. அதெல்லாம் பண்ணதுல. ஆனா அதெல்லாம் வந்து இப்போ புதுசா அரசு எடுத்துட்டு இருக்கவங்களுக்கு அந்த அந்த அம்மா பாடம் குடுத்துட்டு போயிருக்கு. இது மாரிலாம் நான் வந்து புதுசா வந்தோனே என்னோட அமைச்சர்கள் நான் அந்த மாரிலாம் பண்ணேன். மக்கள் எப்படி வெறுத்தாங்கன்னு. அத நம்ம ஒரு பாடமா எடுத்துக்கிட்டோம். இப்போ இப்போ இந்த இது எவ்வளோ சிம்பிளா போதோ, அவ்வளோ சிம்பிளா போயிட்டு இருக்கு இந்த அரசு. ஏன்னா இந்த கேபினெட் அமைச்சர் ஆனதுக்கு அப்புறம், நம்ம காங்கிரஸ் 2 அமைச்சர்கள தாண்டி நானும் செக்ரட்டரியேட் போயிருந்தேன்ல. அப்ப பார்த்தேன் பாருங்க புதுசா வந்த அமைச்சர்கள்லாம். அவங்க அவங்க அவங்களோட எதார்த்தமும், சாதாரணமும், எளிமையும் உண்மைக்கே வந்து ரொம்ப மெச்சுக்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. சின்ன பையனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இது கிடைக்கிறப்போ, ஆட்டோமேட்டிக்கா சாதாரணமா நம்ம ஃபோன் ஒரு நார்மல் ஃபோன்லேருந்து ஒரு ஐஃபோன் வாங்குறப்பவே நமக்கு அப்படி ஒரு கெத்தா இருக்கு. ஒரு மாருதி கார்லேருந்து டொயோட்டா மாறுறப்பயும் நமக்கு ஒரு தெம்பா இருக்கு. அப்படிங்கிறப்போ ஒண்ணும் இல்ல தி தி 1 மாசம் முன்னாடி அந்த பையனுக்கே தெரியாது நம்ம எம்எல்ஏ அவனு எம்எல்ஏ ஆயிட்டாப்ல, மந்திரி ஆயிட்டான்னா எப்படி இருக்கும்? ஆனா அது துளி கூட யாரோட இதுலயும் இல்ல. அந்த அதுக்கு அந்த அந்த இந்த உயர்ந்த இடத்துக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு ஆணவமோ, ஒரு இதுமோ அவங்க கண்ணுலயும் எதுலயுமே தெரியல. ரைட்டா? இது வந்து அந்த 91ல ஜெயலலிதாவோட இந்த மந்திரி சபை பண்ணது வந்து நமக்கு ஒரு பாடமாவும் இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. அதனால இது இது என்னன்னா எதுக்கு சொல்ல வரேன்னா, இவங்க ஆட்சி புடிச்ச கதைய சொல்றேன். அப்ப 96ல அந்த அம்மா பண்ண அட்டூழியத்தினால இவங்க வந்தாங்க. 96ல. திரும்ப 2001ல அடிச்சு விரட்டிட்டாங்க. அந்த அம்மா வரவே வராதுன்னாங்க 2001ல. அது திரும்ப 2001ல வந்துச்சு. ரெண்டே திரும்ப திரும்ப 2006ல இவங்க வந்தாங்க. எப்படி? மைனாரிட்டியா. அப்பவும் இவங்க முழுசா வரல. மைனாரிட்டியா வந்தாங்க. அப்ப நீங்க கோட்டை நெக்ஸ்ட் விட்டீங்க பாருங்க. 2006ல நீங்க விட்டீங்க பாருங்க கோட்டை. 35 சீட்ட வச்சு அவங்கள நீங்க தண்ணி காமிச்சிருக்கலாம்.
அப்புறம் திரும்ப 2011 நான்லாம் தேர்தல் என்ன பாருங்க. அப்ப படு கேவலமா தோத்தான். எல்லாரும் 40,000 ஓட்டு 30 இப்ப எப்படி தோத்தோமோ அதே மாதிரி தோத்தோம். ஏன்னா அந்த 5 வருஷத்துல அவங்க பண்ண அட்டூழியம் திரும்ப வர முடியாம போயிடுச்சு. அதுல காங்கிரஸும் சேர்ந்து தோத்துச்சு. 2014 தேர்தல்ல எம்பி தேர்தல்ல அவங்களோட போக விருப்பம் இல்லாம 2 பேரும் பிரிஞ்சிட்டோம். அந்த 2011 நம்மலாம் தோத்ததுக்கு காரணம் 2G. திரும்ப 2014லயும் 2G. அதுல தனியா நின்று இவங்க என்ன வாங்கினாங்க? ஒன்னும் வாங்கல. காங்கிரஸ் அப்பதான் 4% வாங்குனுச்சு. இவங்க வந்து 23% என்னமோ வாங்கினாங்க. அதுக்கப்புறம் 16ல அசெம்பிளி எலெக்ஷன்ல திரும்ப வந்துட்டாங்க காங்கிரஸோட. வந்து 16லயும் தோல்வி. ஜெயிக்க முடியல. தொடர்ச்சியா 10 வருஷம் ஏடிஎம்கே இருந்துச்சு. 21ல நம்ம ஜெயிச்சோம். ஜெயிச்சப்ப நீங்க ஓட்டு மார்ஜினை பாருங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஜெயிச்சோம் 21ல. 21ல வந்தது 26 முடிய தக்க வச்சுக்க முடியலையே. அடுத்த 5 வருஷம் போயிடுச்சே. நீ நல்லாட்சி கொடுத்தா ஏன் போற? நல்லாட்சி கொடுத்தா எதுக்கு நீ பேசுற இடத்துக்கு தலைக்கு 300 ரூபா கொடுத்து கூட்டம் கூட்டுற? அதனால இவங்க திரும்ப நீ வந்து போன முன்ன மாரிலாம் இல்ல அரசியல். இப்ப 10 வருஷம் இவங்க எல்லாம் இல்லைன்னா இந்த கட்சியே போயிடும். காங்கிரஸ் 60 வருஷம் இல்லைனாலும் நம்ம இருக்கோம். இன்னமும் இருக்கோம். இன்னும் ஈக்குவலா இருக்கும். ஏன்னா காங்கிரஸ் வந்து ஒரு ஆள்னால உருவாக்கப்படல. அது அப்படியே தானா உருவானது. தேசம் முழுக்க சுதந்திரத்துக்கு முன்னாடி 140 வருஷமா இருக்கும். நாளைக்கு டிவிக்கேவே காங்கிரஸை விட்டாலும் காங்கிரஸ் இருக்கும். அவங்க சொல்றாங்க டிவிக்கே விட்டுரும், நீங்க நடுத்தல நிப்பீங்க, ரோட்ல நிப்பீங்கன்னு. அந்த கவலையெல்லாம் திமுக படவே தேவையில்ல. காங்கிரஸ் வந்து நடுத்தரில் நிக்குதா அங்க நிக்குதாங்கிறது யாரெல்லாம் இந்த காங்கிரஸ்ல இந்த சுனாமி வந்தாலும் அழிக்க முடியாது. ரைட்டுங்களா? அந்த கவலை அவங்களுக்கு தேவையில்ல. ஆனா அவங்க வர முடியாது. 10 வருஷம் டிவிக்கு நின்றுடுச்சுன்னா அந்த கட்சி இருக்குதான்னு பாருங்க மொதல். ஏன்னா அங்க இன்னமும் காங்கிரஸ் எப்படி ஒரு அழிவு பாதையை நோக்கி போயிட்டு இருந்துச்சோ, ரொம்ப சீனியர் லீடர்ஸ் எல்லாம் போகாம ஒரு இடத்த புடிச்சுக்கிட்டு இளைஞர்களுக்கு வழி விடாம, அதுதான் இப்ப அங்கேயும் நடந்துட்டு இருக்கு. காங்கிரஸ் எப்படி சரிஞ்சிச்சோ அந்த சரிவில் தான் அவங்களோட பார்ட்டியும் சரிஞ்சிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த பென்சில்ல மீச வரைஞ்ச ஆளுங்க தான் உட்காந்துட்டு நாட்டாம பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அதனால இவனுக்கு வந்து தேவை அப்படிங்கிறப்ப கட்டி பிடிச்சி காலில் விழுந்துருவாங்க. இதே கலைஞர் இந்திரா காந்தி எந்த அளவுக்கு கடுமையா விமர்சிச்சு என்னெல்லாம் பண்ணாரு, அது அதே இந்திரா காந்தியை இவர் என்ன பண்ணி திரும்ப கூப்பிட்டாருங்கெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படியே மன்னிப்பு காங்கிரஸ் மன்னிக்குங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்கு. அதனால இப்ப இவ்வளவு பேசுறாங்கல்ல, திரும்ப ஒரு கட்டத்துல ஏதாவது ஒண்ணு நினைச்சா நம்ம அவங்ககிட்ட போக மாட்டோம். அவங்க தான் வந்து விடுவாங்க திரும்ப காலில். அது அவங்களுக்கு தெரியல. அந்த வரலாறுலாம் அவங்களுக்கு. காங்கிரஸ் ஒன்னும் அவங்களுக்கு கெஞ்சிட்டுலாம் போவாது. திரும்பவும் இந்த கூட்டணியை திரும்ப ஒரு வேலை வந்துருமோன்னு யாருக்காவது அச்சம் இருந்துச்சுன்னா அப்படி போக நேரிட்டால் கூட அதுக்கான கோரிக்கை அவங்க தான் வந்து வைப்பாங்க. வந்து காங்கிரஸ் பையனை சேர்த்துக்கலாம் எந்த காலத்துலயும் அவங்ககிட்ட சொல்லாது. 2014லயே அவனோதான் திருப்பி வந்தாங்க, நம்ம போல. அதான் சொல்றேன். அதனால இவங்க கூட்டணி இல்லாம ஜெயிக்க முடியாது 29ல. இவங்க இந்த எலெக்ஷன் கேம்பெயின்ல கூட ராகுல் பெரிய அளவுல ஈடுபாடு இவங்களோட சேர்ந்து காட்டின மாதிரி தெரியலல்ல. இந்த எலெக்ஷன் கேம்பெயின் அது சுத்தமா தெரியும். அதுக்கான முயற்சி இவங்களும் பண்ணல. ரொம்ப அவரு ஏதோ நம்ம காங்கிரஸ் தொண்டர்கள் சுதந்திர கூடாதுங்கிறது தான் வந்தார். இல்லாட்டி அவர் வந்து கூட இருக்க மாட்டார். ஆமா, அவருக்கு விருப்பமே இல்லாம இருந்தது தெரிஞ்சது நல்லாவே. இவனுங்க பண்ற அட்டூழியம் அப்படின்றதான் தெரியுது. இவனுங்க இன்னைக்கு வரைக்கும் தோத்ததுக்கு இத்தனை நாள் கழிச்சு கூட நம்ம என்ன தப்பு பண்ணோங்கிற ஒரு இதுக்கே வரமாட்டேங்கிறானுங்களேண்ணா. இன்னைக்கு செக்ரட்டேரியட்ல அத்தனை பேர் சொல்றாங்க ஊழல் இல்ல, கட்டிங் இல்ல, கட்சிக்கு போற கட்டிங் இல்ல, எல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய மாற்றம். இது யாருமே கனவுல கூட யோசிக்காத மாற்றம். இத பத்தி ஒரு நாயும் பேச மாட்டேங்குது. குறைய மட்டும் கொண்டு வந்துருக்கு. உண்மைக்கே சொல்ல போனா விவேகானந்தர் நினைச்சது, அப்துல் கலாம் பேசுனது, இதெல்லாம் வந்து பேச்சாவும் நம்ம கேட்ட பொருளாவும் தான் இருந்துச்சு. அது நடைமுறைக்கு வந்தது உண்மைக்கே இந்த ஆட்சியில தான். அத்தனை இளைஞரும் நீங்க நியூஸ் பாக்குறாங்க காலையில எழுந்திரிச்சா. நீங்க சோசியல் மீடியாங்கிறீங்க. ஒன்னும் ரீல்ஸ் மட்டும் அவன் பாக்கல, அவன் எல்லாத்தையும் பாக்குறான். எல்லா நியூஸையும் வாட்ச் பண்றான். அரசியல் பக்கம் திருப்பி இருக்கிறாங்க இளைஞரோட பார்வையா. இல்ல இளைஞர்கள் மட்டும் சொல்லாதீங்க. பிக் பாஸ் பாத்துட்டு இருந்த லேடிஸ் எல்லாம் லேடிஸ் வந்து முக்கியமா வந்து சட்டமன்றத்துல லைவ் பாக்குறாங்க. சட்டமன்றம் லைவ் பாக்குறாங்க. அண்ணா எனக்கு ஒரு டவுட்ண்ணா. அண்ணா நாளைக்கு பிஜேபியோட கூட்டணி போனா அந்த இணைய ஊபிஸ்லாம் எப்படின்னு ரைட் அப் எழுதுவாங்க? அதெல்லாம் அப்படியே மூஞ்சி தொடச்சுப்பாங்க. அவங்க ஒரு வார்த்தை வச்சிருப்பாங்க, வந்து நிபந்தனை ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் வச்சு அந்த பாயிண்ட்ல தான் நாங்க கூட்டணி, மத்ததுல எல்லாம் சமரசம். அதெல்லாம் கம்பி கட்டுற கதையெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. கடைசியா வந்து எங்க தலைவர் காட்டிய வழியில் நாங்கள் பயணிப்போம். பேப்பர்லாம் கொளுத்துனாரு கொளத்தூர் எக்ஸ்எம்எல்ஏ.
காமன் மினிமம் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு வார்த்தையை வச்சுப்பாங்க. காமன் மினிமம் ப்ரோக்ராம், குறைந்தபட்ச செயல் திட்டம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு இல்ல இன்னொன்னு இதுல பெருசா நம்ம ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம், காங்கிரஸோட அது வந்து ஜனநாயக கட்சி அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ரொம்ப ஜனநாயகமாவே இருக்கோம். சில நேரங்கள்ல அதாவது ராகுல் காந்தி சொன்னத வந்து ரீஜினல் தலைவருங்க ஏத்துக்கணும். அவர் வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இதுல அது பேர் என்னது, போபால்ல ஒரு மீட்டிங்ல அப்போ வந்து ஞான தேசிகன் தலைவரா இருந்தாரு. அதுக்குள்ள எல்லா பிசிசி பிரசிடென்ட் இருந்தாங்க. அந்த பிசிசி பிரசிடென்ட் இல்லாத ஒரு 2 நபர்கள்ல நானும் ஒரு நபர். அப்போ வந்து ஒரு பிசிசி பிரசிடென்ட் ஒரு மாநில தலைவர்கிட்ட அவர் பேசிட்டு இருக்காரு. அப்போ வந்து ஞான தேசிகன் குளிர் வேற, அவர் தலையில இது நம்ம சால்வையை தலையில சுத்தி இப்படி போட்டிருந்தாரு. அது யாருன்னா அவர் உடனே சார் நான் வந்து தமிழ்நாடு பிசிசி பிரசிடென்ட் அப்படின்னு ஏதோ சொல்ல வந்தாரு. இவர் சொன்னாரு நோ நோ டோன்ட் வேஸ்ட் டைம் சிட் அப்படின்ட்டாரு. அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னாரு, என்ன சொல்ல போறீங்க பீகார் இதெல்லாம், நாங்க வந்து நேஷனல் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஊருக்குள்ள ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னீங்க. நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன், நீங்க மாநில தலைவர்கள் அந்தந்த மாநில ரீஜனல் பார்ட்டியா நீங்க என்னைக்கு ஆக்ட் பண்றீங்களோ அன்னைக்குதான் நீங்க அந்த மாநிலத்தை நம்ம கேட்ச் பண்ண முடியும். நீங்க வந்து மீன் சென்ட்ரல் நேஷனல் பார்ட்டிங்கிறதுனால நேஷனல் பாலிடிக்ஸை கொண்டுட்டு போய் ரீஜனலா திணிக்காது. உங்களோட சென்டிமெண்ட், உங்களோட ஊரு, உங்களோட பிரச்சனை உங்களுக்கு தான் தெரியும். அது வந்து அப்போ வந்து மன்மோகன் சிங் கவர்மெண்ட்ல இருக்காரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு, உனக்கு சென்ட்ரல் கவர்மெண்டோட பிரச்சனை இருந்துச்சுன்னா நேத்து ஆட்சி நீ வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணு, நீ உன்னோட கண்டனத்தை தெரிவி. இட் இஸ் நாட் அகேன்ஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி, இட்ஸ் அகேன்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட். நீ வந்து அங்க கவர்மெண்ட் ரன் பண்ணல, இவர் ரன்னிங் த பார்ட்டி அப்படின்னு அவர் தெளிவா சொன்னாரு. ஆனா இன்ன வரலைக்கும் இந்த காங்கிரஸ்ல எங்கேயாவது அஸ்ஸாம்ல குண்டு வெடிச்சு வச்சுருப்பாங்க. இவங்க உடனே இங்க கூப்பிட்டு மாநில தலைவர் சாயந்தரம் 4 மணிக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணும்பாரு. 3 மணிக்கு குண்டு வச்சிச்சு டெல்லியிலன்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் நாளைக்கு காலையில 4 மணிக்கு பண்ணுங்க, இல்ல இப்ப 4 மணிக்கு பண்ணுங்கன்னா இவன் இருக்கிற 3 பேரோட போய் நின்று நமக்கு ஒண்ணும் இல்லைங்கிற மாதிரி காட்டிட்டு வந்துடுறாரு. அது புரியுதுங்களா? அதனால நான் என்ன சொல்றேன்னா, இப்ப அடுத்த வர மாநில தலைவரா அந்த காங்கிரஸோட சில தவறுகளை நம்மளும் திருத்திக்கிட்டோம்னா நம்ம இங்க மேஜரா அங்க பிளே பண்ணலாம். இங்க வந்து நம்ம தமிழோட சென்டிமெண்ட்டே நம்ம பிளே பண்ணல. நம்ம நேஷனல் என்ன கொடுக்குறாங்களோ அதை ப்ரோக்ராம்னு பண்ணிட்டு நம்மளும் டயர்ட் ஆயிரும். நீங்க மாசம் 2 ப்ரோக்ராம் கொடுத்தீங்க, நான் பண்ணிட்டேன்பாப்பா, நான் தலைவருக்கு போட்டோ அனுப்பிச்சிட்டேன்பா, தலைவர் என்ன பார்த்துட்டாருப்பா அப்படிங்கிறதுல ஆனந்தமாயிரும். இங்க என்ன பிரச்சனைங்கிறது அந்த பிரச்சனையை நம்ம எடுக்க மாட்டேங்கிறோம். அதுக்கு ஆப்போசிட்டா டிஎம்கே இருந்துச்சுன்னு நம்ம பேச மாட்டேங்கிறோம். நம்ம கூட்டணியில இருக்கோம்ட்டு. இப்ப சேம் இப்ப டிவிக்கிலேயே அது நடக்கும். நம்மளும் ஆட்சியில இருக்கோம். அதனால நம்ம வந்து அமைதி அப்படி இருக்கக்கூடாதுன்றோம். இட்ஸ் நம்ம வந்து இது வந்து விஜய் சாருக்கு எதிர்ப்பாவோ இல்ல நம்ம கூட்டணியில இருக்கோம்னு விஸ்வநாதனுக்கு எதிர்ப்பாவோ இல்ல. அரசு தப்பு பண்ணுச்சுன்னா நம்ம அரசை சொல்லணும்ன்ற கருத்தை நம்ம சொல்லணும்ல. ஆமா, அது நம்ம மக்களோட சொல்றோம். வாய்ஸா அது தானே வந்து இருக்கணும். அது இருக்க மாட்டோம். அது வந்து அமைதியா அங்க இருந்துரும், அடிமையா இருந்துரும். அது நம்ம ஒரு சில தலைவர்களோட தவறுகளும் இருக்கு. இதுல வந்து நீங்க வாக்கு அரசியல் ஓட்டு வாங்கி ஒரு எச்சையா நம்ம அவமானப்பட வேண்டியது, நம்மளே கண்ணாடியில பார்த்து துப்பிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த ராஜீவ் காந்திய தமிழர்களுக்கு எதிர்ப்பாவே டோட்டல் ஆக்கிட்டாப்ல சீமான். பேசி 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 பொய்யான விஷயத்த சொல்லி அது எந்த காங்கிரஸ்காரனும் எங்கேயுமே அதை பதிவு இல்லை. இன்னைக்கு ராஜீவ் காந்திங்கிற ஒரு மனுஷனே மறக்கடிச்சிட்டாங்க தமிழ்நாட்டுல. அப்படி நீங்க சொன்னீங்கன்னா அவன் தமிழோட விரோதிங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க. காரணம் என்ன, நான் கொண்டு அதை எதிர்த்து அங்கேயும் பேசல. காரணம் என்ன, தமிழர்கள் நமக்கு வாக்கு ஓட்டு குறைஞ்சிருமோ இல்ல தப்பா எடுத்துப்பாங்களோன்னு நம்ம நியாயத்தை கூட எடுத்து சொல்லாம விட்டுட்டோம். இனி வர்ற காலத்துல அந்த மாரி எல்லாம் கூட இருக்கக்கூடாது. இங்க என்ன தேவை, மக்களோட வாய்ஸா நம்ம இருந்தா நம்மளை யாரும் அழிக்க முடியாது. அந்த மக்களோட வாய்ஸா ஒரு காலமும் திமுக இருக்க போறதில்ல. காப்பாத்திக்க அவன் கட்சிக்காரனை பாத்துக்கிறதுக்கான வாய்ஸா தான் இருப்பான். இல்லைன்னா ஆளுங்கட்சியை டேமேஜ் பண்றது. இந்த 10ஆம் தேதிக்கு அப்புறம் காட்டின இவ்வளோ காரணம் பண்ற தப்பு. அதுக்கு தேவை, அதுக்கு இந்த வந்து 10ஆம் தேதிக்கு அப்புறம் சொல்லுங்க. இல்ல நான் இந்த 10ஆம் தேதிக்கு அப்புறம் இவ்வளவு ஆக்டிவா உதயநிதியில இருந்து எல்லாரும் இருந்தத கடந்த 5 வருஷம் இவனுங்க ஏதாவது வேலை பார்த்திருந்தாங்கன்னா இந்த நிலைமையே அவங்களுக்கு வந்திருக்காது. அந்த 5 வருஷம் தான் அந்த கருப்பு பூனை அதிரடிப்படை அவங்கள வச்சுக்கிட்டு 8 மணிக்கு இங்க, 8:50க்கு அங்க, 9 மணிக்கு அங்கன்னு ஷெட்யூல் போட்டுட்டு சுத்துனாங்கல்ல. வேற என்ன பண்ணாங்க? தோல்விக்கு பெரிய காரணமே வந்து இந்த குறுநிலை மன்னர்கள் தான். அங்க ஆமாமா, ஒரு பண்ணையா டாமினேட் இருக்கதான். பண்ணிட்டு இவனை பண்ண கூட்டணி கட்சிகளை ஒரு இடத்துலயும் மதிக்காம
இல்ல இப்போ நீ ஒரு விஷயம் நம்ம இதுல வந்து என்ன பண்ணாங்க, உள்ளாட்சி தேர்தல்ல ஸ்டாலின் வந்து ஒரு அறிக்கை விட்டாரு. கடைசியா வந்து கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்குன இடத்தெல்லாம் குடுங்க. அப்ப எல்லாரும் ரிசைன் பண்ணுங்க. அப்ப நீங்க யார் முதுகுலயும் குத்தலையா? அந்த அறிக்கைக்கு அப்புறம் ரிசைன் பண்ணாதவன் எத்தனை பேர் இருக்கான் தெரியுமா? உள்ளாட்சி இதுல காங்கிரஸுக்கு ஒதுக்குன தொகுதியில தலைவரா திமுக காரன் இருக்கான். விசிகேக்கு ஒதுக்குற தொகுதியில தலைவரா திமுக காரன் இருக்கான். காரர்கள் அப்படின்னு சொல்லுங்க. காரர்கள், திமுக காரர்கள். ஸ்ரீதர் பேசுங்க. ஹாய்ண்ணா மகேந்திரன் சார். சொல்லுங்க. நீங்க பேசிட்டு இருக்கிறப்ப தான் நான் உள்ள வந்தேன். ஆக்சுவலா லேட்டாக தான் வந்திருப்பேன். ஆக்சுவலா எனக்கு ஒரு டவுட் இருக்கு. யாரு 2011ல கெட்ட வார்த்தைலாம் வேற பேசுறாங்க. இல்ல தெரியல சார். அது என்னன்னு தெரியல. ஆக்சுவலா உங்களை மாதிரி ஆட்கள் ஸ்பேஸ் வந்து ஆக்சுவலா காங்கிரஸ் ஒரு ஸ்பேஸ் போடுறதே எனக்கு நான் ரொம்ப டிலேவா இல்ல எனக்கு இப்பதான் சுவா இருக்கான்னு தெரியல. இல்ல நான் பாக்குறதுக்கு ட்விட்டர் ரொம்ப ஸ்பேஸ ஹாப்பியா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது வந்து காங்கிரஸ் தான் இங்க. அதுக்கப்புறம் போக காலத்துல கொஞ்சம் கம்மியாயிருச்சு. இல்ல அதை பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மகேந்திரன் சார்ட்ட எனக்கு ஒரு கொஸ்டின். இப்போ நான் வந்து ஸ்கூலிங் 2011ல ஸ்கூலிங் 12th 11th இது மாதிரி படிக்கிறப்ப எங்க ஏரியாவில் நான் வந்து நாமக்கல்ல ஒரு ஜோன்ல இருக்கேன். ஓகேங்களா? என்னோட மாமாவே காங்கிரஸ் கட்சியில இருந்தாரு. என்னோட ஃபேமிலியில ஏடிஎம்கேலயும் இருக்காங்க, டிஎம்கேலயும் இருக்காங்க. ஓகேங்களா? அந்த எங்க காங்கிரஸ் கட்சிக்கு எங்க மாமாலாம் 2011ல வேலை செஞ்சிருக்காரு. ஆனா திமுக எப்ப கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியா ரொம்ப ரூல் பண்ண ஆரம்பிச்சாங்களோ, காங்கிரஸ்ல இருந்த நிறைய பேர் திமுகவுக்கு அப்படியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 50, 60 பேர் இருந்த இடத்துல காங்கிரஸ்ல வந்து எண்ணி பார்த்தா ஒரு 10, 15 பேர் கூட இல்ல எங்க ஊர்ல. ஓகேங்களா? எங்க அப்பா வந்து பூத் ஏஜென்டா டிஎம்கேக்கு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அவர்ட்ட கேட்டா, "எங்கடா அவங்க வந்து வேலை செய்வாங்க, நாங்க தான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம்." அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. அத விட்டுருங்க. எனக்கு அத பத்தி இது இல்ல. ஏன்னா என் ஃபேமிலிலயே நிறைய பேத்து பாகுபாடு பார்க்கறது எனக்கு பிடிக்காது. அவங்க இத செஞ்சாங்க அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப என்னோட கொஸ்டின் என்னன்னா, இப்போ நீங்க உங்கள மாரி எக்ஸ்பீரியன்ஸான பெர்சன்ஸ் இப்ப டிவிகே உள்ள வந்ததுக்கப்புறம், உள்ளாட்சி தேர்தல் வர்றப்போ உங்களோட சப்போர்ட்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும் யங்ஸ்டர்ஸ்க்கு? இல்ல நான் மகேந்திரனா நீங்க பதில் சொல்றீங்க. நான் சொல்லுங்க. இல்ல கண்டிப்பா காங்கிரஸோட சப்போர்ட் வந்து ஃபுல் டைம் இருக்கும். எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நல்ல யூஸ் ஆகும். இல்ல அதுதான் தேவை எலெக்ஷன் எனக்கு. டயத்துல எலெக்ஷன் டயத்துல எலெக்ஷனை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் காங்கிரஸோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே உங்களுக்கு கை கொடுக்கும் உள்ளாட்சி தேர்தல்ல. ஓகே சார். இப்ப வந்து சின்னவர் என்ன போட்டிருக்காருன்னா, இல்ல இப்ப என்னன்னா, நான் அததான் சொன்னேன். நான் வந்து ஒரு டிவிகே ஸ்பேஸ்ல கூட சொன்னேன். நீங்க வந்து திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலையே இப்ப நடந்த பொது தேர்தல் மாரி நீங்க எடுத்துக்க கூடாது ஈஸியா. இப்ப நீங்க ஒர்க் பண்ணத விட 3 மடங்கு, 4 மடங்கு திருச்சி கிழக்குக்காக ஒர்க் பண்ணணும். விர்ச்சுவல் வாரியர்ஸும் சரி, பொது அங்க களத்துல இறங்கி ஒர்க் பண்ண போறவங்களும் சரி, ஒர்க் பண்ணணும். ஏன்னா 77 மாவட்ட தலைவர்களும் அங்க இருப்பான். அவனுக்கு வந்து 2 பேருக்குமே இது வந்து டூ ஆர் டை எலக்ஷன். அதனால வந்து அவனும் ஃபுல் டைமா இறங்கி வேலை பார்ப்பான். பணத்தை எவ்வளோ இறைக்க முடியுமோ அவ்வளோ பணத்தை இறைப்பான். என்னென்ன பண்ண முடியுமோ எல்லா விஷயங்களும் அந்த இடத்துல நடக்கும். அதற்கு அவனோட நோக்கமே என்னன்னா, திருச்சி கிழக்கு மட்டும் எப்படியாவது காச வந்து இறைச்சு ஜெயிச்சிட்டோம்னா, ஆமா, காசு இறைப்பான், மக்கள் ரவுடிசம் வந்து பண்ணுவான், எல்லாமே பண்ணுவான். ஆமா. மக்கள் வந்து தாவேக்காக்கு ஓட்டு போடுறது ஃப்ளூக்கு அப்படின்னு ஆமா. நிரூபிக்கிறதுக்கு வந்து அவனுக்கு அது ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்டா அமைஞ்சிரும். இன்னொன்னு வந்து 6 மாசத்துல இவங்க ஆட்சி வந்து சரியில்லைங்கிறானா மக்கள் திருப்பி திமுகவுக்கே வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு நெரேட்டிவ செட் பண்ணுவாங்க. எக்ஸாக்ட்லி. அந்த நெரேட்டிவ் செட் பண்றதுக்கு நான் அதுதான் சொல்றேன். நீங்க வந்து இப்போ இளைஞர்கள் எல்லாரும் ஒரு என்னன்னா, ஒரு சின்னது நம்ப தானே ஜெயிப்போம். இது நமக்கு வந்து இது என்னங்கிற ஒரு இதெல்லாம் ஒண்ணும் பெரிய எலெக்ஷன் கிடையாது. தலைவர் விஜய் ஜெயிச்ச தொகுதி அது. அதுல போய் என்ன ஆயிடும்? அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனா, அந்த எண்ணத்த ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஏன்னா, இது வந்து எலக்ஷன் வந்து வேற மாரி இருக்கும். இப்போ வந்து எல்லாரோட கான்சன்ட்ரேஷனும் ஒரு இடத்துல இருக்க போகுது. அவன் வந்து ஒரு 50 எலெக்ஷன் பார்த்தவன் அத்தன பேருமே அந்த இடத்துல போய் உட்கார்ந்து வேலை பார்க்கும்போது, அதற்கு தயாரா ஒரு பெரிய டீம் அங்க ஒர்க் பண்ணணும். 2வது அவனுங்க ஸ்டாலின வந்து அங்க நிக்க வைக்கணும்னு ஏதோ தீர்மானம்லாம் இல்ல போட்டு அது ஆனா வச்சிருக்காங்க. ஆனா ஸ்டாலின நிக்க வைக்க மாட்டாங்க. அது வந்து ஆமா. சூசைடு. மியர் ஆமா. சூசைடு அவங்க நிக்க வச்சாங்கன்னா. அண்ணனை ரோட்ல இழுத்து விட்டு எல்லாத்தையும் கலந்து அடிக்க வச்சுட்டியாடாங்கிற மாரி
இல்ல ஏற்கனவே நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நம்ம தான் ஜெயிப்போம், ஜெயிப்போம் தான் அந்த மனுஷன ஏமாத்தியிருக்கானுங்க. ம். திரும்பவும் ஏமாறுவாரான்னு தெரியலையே. இல்ல அவர் நிக்க மாட்டாரு. 100% அதாவது ஸ்டாலின் அதாவது டிஎம்கேல யாராச்சும் ஒரு கேண்டிடேட்ட நிறுத்தி தோத்தா கூட ஒரு ஆளுங்கட்சி அதனால வந்து அவங்க ஜெயிச்சுட்டாங்க. அப்ப வந்து எதிர்க்கட்சிக்கு ஓட்டு போட முடியாதுங்கிறது ஒரு சாதாரணமா போயிடும். ஆளுங்கட்சி ஜெயிக்கிறது. ஸ்டாலின் நிறுத்தி அங்க ஸ்டாலின் தோத்து போனாருன்னா டிஎம்கே அவ்வளோதான் சூசைடு. அதோட டிஎம்கே வந்து தமிழ்நாட்டை விட்டு எக்ஸிட் ஆயிடும் 10 வருஷத்துக்கு. மினிமம். எனக்கு தெரிஞ்சு இந்த அகில உலக உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர் நடிப்பு அரக்கன் அன்பில் மகேஷ் தான் நிறுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அன்பில் திரும்பவும் இனிக்கோவை திரும்பி நிறுத்த மாட்டாங்க. ஏன்னா அது வந்து ஒரு ஏற்கனவே தோத்த வேட்பாளரை வந்து மறுபடியும் எதுக்கு ஆமா. நிறுத்தணுன்ற மாதிரி சொல்லிட்டு பிளஸ் இன்னும் அன்பில் துணைக்கு மகேஷ் வந்து துணைக்கு கூட போகணும்ல. ஃப்ரெண்டு அமைச்சரான வேற. சின்ன வயசுல இருந்து ஆமா ஃப்ரெண்ட்ஸ் வேற. 2 பேரும் ஒண்ணா போவாங்க துணைக்கு. இல்ல, அன்பில் மகேஷை நிறுத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 70% வாய்ப்பு இருக்கு. பேசுறது கேக்குதா? இப்பதானே கேக்குது. ஓகே. அன்பில் மகேஷ் வந்து ரொம்ப நல்ல பேரு திருச்சி முழுக்கவே. ஓகேங்களா? அன்பில் மகேஷ் நிறுத்தினா நம்மளுக்கு பெரிய சேலஞ்ச் தான். ஒண்ணு, நம்ம வந்து எப்பயுமே ப்ரோ எதிரியை வந்து ரொம்ப ரொம்ப குறைவா எடை போடக்கூடாது. அதுவும் திமுக என்பது வந்து வந்து ஒரு வெல் ஆயில்டு எலெக்ஷன் மிஷினரி. ஓகேங்களா? இந்த தடவை ஏன் அவங்க கோட்டை விட்டாங்கன்னா உங்களுடைய செயல்பாடுகள் வந்து அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியல. நீங்க இந்த அளவுக்கு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சிருந்தா அவங்க அதை பிளாக் பண்ணிருப்பாங்க. இப்போ அவங்க முடிச்சிருக்காங்க. ஆனா இது ஒரு வேலிடான பாயிண்ட். அவங்க என்னன்னா அவங்க வந்து எதிரியா டிவிகேவை நினைக்கல. அவங்க அது கவுண்டர் அட்டாக் பண்ணவே இல்லை. என்னையே சொல்றேனே, நான் வந்து என்னோட அசம்ஷன் என்னன்னா டிவிகே தலைவர் சிஎம் சார் வந்து ஒரு தொகுதியில ஜெயிச்சிருவாரு, 2 தொகுதியில ஜெயிச்சிருவாரு. மீதி 232 தொகுதியிலும் 30,000 45,000 ஓட்டு வரும். இல்ல அப்படின்னா என்னோட அதிகபட்ச எண்ணிக்கை ஒரு 8ல இருந்து 12 சீட் வரையும் ஜெயிப்பாங்க. இதுதான் என்னோட அசம்ஷனா கூட இருந்துச்சு. தேர்தலுக்கு ஒரு 10 நாளுக்கு முன்னாடி 15 நாளுக்கு முன்னாடி. தேர்தல் நெருங்கவும் தேர்தல் அன்னைக்கும் தான் எனக்குமே வந்து நிறைய விஷயம் புரியுது. ஓகே, இதோட சினாரியோ வேற அப்படி. நீங்க பொது தேர்தலும் இடைத்தேர்தலும் ஒரே மாதிரியா இருக்காது. ஓகேங்களா? இது வந்து லைஃப் ஆர் டெத் பிரஸ்டீஜ் இஷ்யூவா தான் வந்து ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் எடுத்துவாங்க. எதிர்கட்சி வந்து ஜெயிச்ச வரலாறு வந்து ஒரே ஒரு முறை தான். அது வந்து டிஎம்கே கவர்மெண்ட் இருந்து ஏடிஎம்கே எதிர்கட்சியா இருக்கும்போது 2 சட்டமன்ற தொகுதியில எதிர்கட்சி ஜெயிச்சு. இது வரைக்கும் எம்ஜிஆர் வந்து திண்டுக்கல்ல ஜெயிச்சாரு கட்சி ஆரம்பிச்ச புதுசுல இடைத்தேர்தல்ல. இப்ப அவ்வளவு தூரம் ஏன் போறீங்க ப்ரோ? இப்ப ரீசெண்டா நம்ம டிடிவி தினகரன் ஜெயிக்கல? டிடிவி தினகரன் ஆர்கே நகர்ல இல்ல, அப்ப வந்து எடப்பாடி ஆட்சி தானே. ஆமா, எதிர்கட்சி தானே. டிடிவி தினகரன் வெளியே வந்து தனி குக்கர் சின்ன தானே இன்னும் ஜெயிச்சாரு. இல்ல அது வந்து அவங்களுக்குள்ள டிஎம்கே ஜெயிக்க முடியாதுல்ல. இல்ல, அது ஆக்சுவலா வந்து அது வேற. அதாவது சைலண்டா அது பண்ணாங்க. அது வந்து ஆர்கே நகர் எலெக்ஷனே வந்து கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட். சரி, இன்னைய தேதிக்கு வந்து இந்த டிஎம்கே இப்ப ரியாக்ட் பண்றாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து காங்கிரஸ் வெளியில போனோடனே காங்கிரஸ் துரோகினாங்க. அப்புறம் வந்து காதர் மொய்தீன் தான் வந்து உண்மையான நண்பர் அப்படின்னாங்க அவங்க. ஏன்னா அவர் வந்து திமுக கூட கேட்டு திமுக தலைவர்கிட்ட கேளுங்க ஆதரவு எங்கள்கிட்ட வந்து ஆதரவு கேட்கணும்னா நீங்க திமுக தலைவர்கிட்ட ஆதரவு கேளுங்க, அவர் ஓகே சொன்னதான் நாங்க ஆதரவு கொடுப்போம் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தவர் இன்னைக்கு வந்து உடச்சு வச்சுட்டாரு. ஒண்ணு, நம்ம ஒவ்வொருத்தரும் கூட்டணி விட்டு வெளியில வரும்போதும் இந்த வெறிநாய் கடிக்கும் இல்லையா, ரோட்ல போறவங்க எல்லாம் கடிச்சுட்டே இருக்கு. அந்த மாதிரி வந்து திமுக காரங்க கடிச்சுட்டே இருக்காங்க. முதல்ல காங்கிரஸ் துரோகினாங்க, அடுத்து கம்யூனிஸ்டுகளை துரோகினாங்க, பேபியை துரோகினாங்க. பேபி வந்து இல்லைங்க ஆமாங்கன்னு மாத்தி பேசி கடைசியில் கம்யூனிஸ்ட்காரர்கள் போய் சொல்ல மாட்டாங்க நிறைய விஷயத்துல. அதே அப்பட்டமான உண்மை என்னவோ அதை சொல்லிட்டாங்க. நீங்க வீரபாண்டியன் சாரும் இல்ல சண்முகம் தலைவரும் வந்து பேசும்பொழுதுமே வந்து அவங்க வந்து அது ஒரு மழுப்பலா அந்த உண்மையை வந்து ஒரு சங்கடமான ஒரு உண்மையை வெளியில சொல்ல வேணாம் அப்படிங்கிறது மறைக்கிறதே வந்து அப்பட்டமா தெரிஞ்சிருச்சு. திமுக கூட அதிமுக கூட்டணி வைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படின்ற இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து வேற வழி இல்லாம திருமானனும் அது சொல்லிட்டாரு. இன்னைக்கு சாயங்காலம் வந்து பெரிய ஒரு காதர் மொய்தீன் சாரும் சொல்லிட்டாங்க. ஸோ இவங்களோட 50 வருஷ அயோக்கியத்தனம் இன்னைக்கு ஒரே நல்ல உடஞ்சு போச்சு. இந்த தேர்தலில் தாவேகா வெற்றி பெற்றதுக்கு பிறகு பல வருஷமா இருந்த மித்தை உடைச்சிட்டாங்க. கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுக்கு சரி வராது, அது உடஞ்சு போச்சு. திராவிட கட்சிகள் மட்டும்தான் வந்து இந்த கட்சி தமிழ்நாட்டை ஆள முடியும், அது உடஞ்சு போச்சு. அதிமுக திமுக உண்மையிலே எதிரி அப்படிங்கிற ஒரு பிம்பம் உடஞ்சு போச்சு. எல்லாமே உடைஞ்சிருச்சு. இன்னைக்கு வந்து பணம் ஓட்டுக்கு காசு கொடுக்காம ஜெயிச்சது வந்து
தாவேக்காவுக்கு பண்ண மிகப்பெரிய புரட்சி. என்கிட்ட கேக்குறவங்களாம் என்ன குழுக்குள்ள ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னாங்க. ப்ரோ அவங்க என்கிட்ட பேசுற அவங்க எல்லாத்துக்கும் நினைச்சிருந்ததே அதுதான் ப்ரோ. நீங்க இவ்வளவுலாம் நீங்க வந்து யோசிக்கிறீங்களா? இல்ல ஒரு நிமிஷம் ப்ரோ. நீங்க இவ்வளவுலாம் யோசிக்க வேண்டியதே இல்ல. அவங்க யோசனை பண்ணது ஒன்னே ஒண்ணுதான். கடைசியில நம்ம பணம் கொடுத்தா கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். அதான் அதுதான் அவங்களோட அதிகபட்ச ஸ்ட்ராட்டஜியே. உங்களோட மத்தபடி அவங்க கொடி பிடிக்கிறது அதுதான் அவங்க அதிகபட்ச. இப்ப இல்ல. சேகர் பாபு எல்லாம் எதுக்கு அவ்வளவு கான்பிடன்ஸா இருந்தாருன்னா அதுதான் நம்ம அங்க பணம் கொடுத்துடலாம், நிறைய ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற எண்ணம் தான். அதனாலதான் ஸ்டாலினே தொகுதி பண்ணாப்ல. திமுகவுடைய மொத்த ஈகோ சிஸ்டம் என்னன்னா, கொடி பிடிக்க காசு, ஓகேங்களா, பேரணி நடத்த காசு, ஆர்ப்பாட்டம் நடத்த காசு, பொதுக்கூட்டம் நடத்த காசு, எல்லாம் பண்றது, பூத்துக்கு காசு, பூத் கமிட்டிக்கு காசு, கடைசியா ஓட்டுக்கும் காசு. இதுல எதுக்குமே காசு கொடுக்காம அந்த தாவேக்கான ஒரு சின்ன கட்சி வந்து சின்ன பசங்களை வச்சுட்டு ஒரு கட்சி வேலை பார்த்தது இல்லையா? இவங்களை வந்து நம்மளுக்குள்ள காம்படிஷன்ல வைக்கல. அவங்க 2 பேரும் ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் மாத்தி தான் பேசிக்கிட்டாங்க. ஏடிஎம்கே தாவேக்கா தலைவரோ தாவேக்கா கேட்ட கேள்விகளுக்கோ பதில் சொல்ல கூட வந்து தன்னோட ஈகோ இடம் கொடுக்காம திரு ஸ்டாலின் அவர்கள் பண்ண அரசியல் வந்து அவங்களுக்கு பெரிய அளவுல பேக் ஃபயர் ஆயிருக்கு. இன்னைக்கு அவங்க வந்து விழுந்திருக்கிற அடி வந்து பேரிடியா வந்திருக்கு. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் தோத்து ஸ்டாலின் ஜெயிச்சிருந்தா கூட இவ்வளவு பெருசா தெரிஞ்சிருக்காது. ஸ்டாலின் தோத்து சென்னை கோட்டை மொத்தமா சரிஞ்சு அதுக்கு போக வந்து பாதி அமைச்சர்களுக்கு மேல அட்ரஸ் இல்லாம தோத்து போனது வந்து அவங்களுக்கு எதிர்பார்க்காத தோல்வி. இதுல வந்து ஏன் திமுக இன்னும் பயங்கர பயப்படுறாங்க? தோல்வியெல்லாம் பார்க்காத கட்சிலாம் கிடையாது. தோல்வியெல்லாம் நிறைய பார்த்திருக்காங்க. இருந்தாலும் இந்த